வங்கி ஊழியர் சங்கத்தைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் ஐயா, உங்களுடைய கருத்துக்கள் பதிவு செய்யுங்க இந்த புதிய அவசர சட்டம் குறித்து. வணக்கம். இந்த அவசர திட்டமும் அவசரமாக போடப்பட்ட திட்டம் தான், சட்டம் தான், தேவையற்றது. காரணம், இந்த 30 டிசம்பர் கெடு முடிஞ்ச பிறகு வங்கியில யாருமே அந்த பணத்தை போட முடியாது. அதே மாதிரியாக ரிசர்வ் வங்கியில போய் மார்ச் 31 வரைக்கும் காரணத்தை சொல்லி அந்த பணத்தை செலுத்தலாம். அதுக்கு மேல அது செல்லாது. அப்ப செல்லாத நோட்டு என்று சொன்னா அது வெறும் குப்பை காகிதம், வெறும் வெள்ளை பேப்பர். அதை வைத்திருப்பது ஒரு துரோகம் அல்லது தண்டிக்கப்படுவது என்று சொல்லுவதெல்லாம் தேவையற்றது. அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பணம் வந்து புழக்கத்திலிருந்து போய்விடும். அதர் இன்றைக்கு மக்களை மிரட்டுவதற்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கருப்பு பண முதலைகளை பிடிக்க வேண்டும். அது யார் என்று பெரிய பெரிய முதலாளிகள் தான் கருப்பு பணம் வச்சிருக்கிறாங்க. அவங்களை பிடிப்பதற்கு இந்த மாதிரியா மிரட்ட தேவையில்லை, அவசர சட்டம் தேவையில்லை. இருக்கிற சட்டத்திலேயே நேரடியாக அவங்கள இன்னைக்கு பிடிக்கலாம். வங்கிகளிலே நாங்க பார்க்கிறோம் 13 லட்சம் கோடி வராக்கடன் இருக்கு. கிங்ஃபிஷர் மல்லையா அவர் வந்து பணம் கட்ட மாட்டேங்கிறாரு, ஏமாத்திக்கிட்டு இருக்கிறார். ஏன் இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கல? அதுக்கு எதுக்கு அவசர சட்டம்? அவர் இந்த 500 ரூபாய் நோட்டை வச்சிருக்கிறாரு, 1000 நோட்டு வச்சிருக்கிறாரு, இல்லையே. ஆக தேவையில்லாத வந்து இன்னைக்கு ஒரு ஏதோ, அதாவது பிள்ளையார் பிடிக்க குரங்குன்ற மாதிரி ஏதோ ஆரம்பிச்சாங்க. இப்ப வந்து பணம் அவங்கள்ட்ட அச்சிட முடியவில்லை என்று சொன்ன உடனே பணம் இல்லாத ஒரு பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு புரியாமல் தெரியாமல் தவறான பாதையில போய் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. இதனால நாட்டுக்கு மக்களுக்கு எந்த விதமான நன்மை கிடையாது, பிரச்சனை தான் அதிகமாக போகின்றது. இந்த மிரட்டல் எல்லாம் தேவையற்றது. இயல்பா இந்த விஷயம் அப்படி பணம் இருக்கிறது 500 1000 அப்படிங்கிறது போயிடும் அப்படின்னு சொன்னால் இந்த அவசர சட்டம் குறித்து பயப்பட தேவையில்லையே. பிறகு ஏன் இது குறித்த எதிர்மறையான விமர்சனங்கள் எழ வேண்டும் ஐயா? இல்ல, அதாவது ஏழை மக்கள் பயப்பட தேவையில்லை. காரணம் அவங்கள்ட்ட பணம் இல்லை. கள்ளப்பணம் வச்சிருக்கோம், பயப்பட மாட்டாங்க. அரசு அவங்களுக்கு பயப்படுது, அதனால யாரும் பயப்பட மாட்டாங்க. எதுக்காக இந்த சட்டம்? அதுதான் பிரச்சனை. எதுக்கு தேவையில்லாத ஜெயில போடுவேன் யாரு சொல்லுவாங்க? ராஜா சொல்லுவார் அந்த காலத்துல, இந்த செஞ்சா நான் சிறையில போட்டுருவேன், மிரட்டுவாங்க. இது வந்து ஜனநாயக நாடு. தவறு செஞ்சவங்களை தண்டிங்க. 500 ரூபாய் நோட்டு, செல்லாத நோட்டு வைத்துக் கொண்டிருந்தால் நான் வந்து உங்களை சிறை தண்டனை என்று எதற்காக மிரட்ட வேண்டும்? என்ன நடந்துருச்சு இந்தியாவில்? இவங்களுடைய திட்டம் தோல்வி. இவங்க வந்து 5 லட்சம் கோடி கருப்பு பணம் முடங்கிவிட நினைச்சாங்க. அதெல்லாம் வங்கிக்கு வந்துருச்சு. அது வருமான அதிகாரி துறையை வைத்து யார் யார் கட்டியிருக்கிறாங்க, அது கருப்பு பணமா, அது வரி கட்டாத பணமா, கட்டிய பணமா, இதெல்லாம் ஆய்வு செய்யுங்க. ஆனா சாதாரண மக்களை எதுக்காக மிரட்டுவதற்கு? இது என்ன, யாருக்காக இந்த சட்டம்? எதற்காக இந்த அவசர சட்டம்? 50 நாட்கள் முடிவிருக்கின்ற இந்த தருணத்தில் பிரதமர் மோடி 50 நாட்களில் எல்லாம் சரியாகிவிடும் என்று அந்த சொன்ன அந்த வார்த்தைகளை நிறைய பேர் விமர்சிச்சுட்டு இருக்கிற நிலையில அதை மடைமாற்றுவதற்கு, அந்த எண்ணத்தை மாற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட அவசர சட்டம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுது. அப்படி பார்க்கலாமா? இதை கண்டிப்பா பார்க்கலாம். முதல் அந்த 500 1000 ரூபாய் நோட்டுகளை வந்து ரத்து செய்யறது அப்படி ஒரு அரசாங்கத்துடைய ஒரு திசை மாற்று கொள்கை தான். கள்ள பணத்தை பிடிக்கணும், கருப்பு பணத்தை பிடிக்கணும். ஆனா இந்த 500 1000 ரூபாய் நோட்டுகளை ரத்து செய்வதன் மூலமாக முடியாது என்று தெரியும். அது முடியவில்லை என்று தெரிஞ்சு போயிருச்சு. 14 லட்சம் கோடி உள்ள வந்தாச்சு பேங்குக்குள்ள. கருப்பு பணம் எங்க? போலி நோட்டை எப்போ தடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? ஆனா மறுபடியும் இப்பவும் கூட கருப்பு பணம் எப்படி உற்பத்தி ஆகின்றதோ அது வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. வரி செலுத்தாத பணம் தான் கருப்பு பணம் என்று சொன்னா அப்ப வரி எல்லாரும் செலுத்திடுவாங்களா? இப்ப 2000 ரூபாய் நோட்டாக எல்லாரும் கருப்பு பணத்தை சேர்த்து வைக்க போறாங்க. வரி செலுத்தாத பணம். அப்ப வரி செலுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? வரி திட்டங்களை எல்லாம் மாற்ற வேண்டும். இந்தியாவில் ரொம்ப பிற்போக்குத்தனமான வரி திட்டங்கள் இருக்கின்றது. சாதாரண மக்கள் வரி செலுத்தக்கூடிய அளவிற்கு அதை குறைக்க வேண்டும். மிகப்பெரிய முதலாளிகளுக்கு வரியை அதிகரிக்க வேண்டும். அவங்களுக்கு சலுகை கொடுக்கறாங்க. இங்க நேர்முக வரி இவங்க தான் பாதிக்கப்படுகின்றார்கள். மறைமுக வரியில மிக அதிகமான பளுவை சுமப்பதும் சாதாரண மக்கள் தான். அப்ப இந்த வரி சட்டங்களை இந்த வரக்கூடிய பாராளுமன்ற பட்ஜெட் தொடர்ல மாத்துவாங்களான்னு பார்க்கலாம். அது இல்லாத இவங்க வந்து இந்த மாதிரியாக நாங்க கருப்பு பணத்தை பிடிக்கிறோம் அப்படி என்று மிரட்டுவதெல்லாம் சும்மா எல்லாம் தேவையில்லாத அரசியல் தந்திரமாகத்தான் பார்க்கணும். இந்த சூழல்ல தற்பொழுது இந்த 30ஆம் தேதிக்கு பிறகு ரிசர்வ் வங்கிகளில் மட்டும்தான் நம்மளால வந்து அந்த பணத்தை மாற்ற முடியும், 500 1000 மாற்ற முடியும் அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கும்னு பார்க்கலாமா? அல்லது வங்கி ஊழியர்கள் இனி பிரச்சனை இல்லை, அவர்களுக்கான அந்த பணிச்சுமை என்பது குறைந்து விடும் அப்படிங்கிற ஒரு பார்வையில பார்க்கலாம் ஐயா? இனிமேதான் அதிகரிக்க போகின்றது. காரணம், 14 லட்சம் கோடி ரூபாய் பணத்தை அப்புறப்படுத்தி விட்டு 4 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே அச்சிட்டு இருக்கிறாங்க. 10 லட்சம் கோடி நிரந்தரமாக இனிமே தட்டுப்பாடுன்னு சொன்னா வங்கியில பணத்தை 24,000 கூட எடுக்க முடியல. இப்ப அரசாங்கத்திற்கு என்ன ஒரு மரியாதை இருக்கு? மோடி அவர்களே 48 மணி நேரத்துல ஏடிஎம் இயங்கி விடும் சொன்னாரு. 50 நாள் ஆச்சு, இன்னும் இயங்கல. அப்ப மோடி அவர்களுக்கு ஏடிஎம் பத்தி தெரியாதா? இல்ல ஏடிஎம் எப்படி இயங்குதுன்னு தெரியாதா? இல்ல அவர்கள் யாராவது ஏமாற்றி விட்டார்களா? ஏமாற்றக்கூடிய அதிகாரிகள் அவர் பக்கத்துல வச்சிட்டு இருக்கிறாரா? புரியல. அது மாதிரியாக தட்டுப்பாடு போயிடும்னு சொன்னாங்க. ஆனா போகவில்லை.
இப்ப இனிமே பணமே தேவையில்லை, எல்லாம் கார்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்தியாவுல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய, சாதாரண பாமர மக்கள் இருக்கக்கூடிய இந்திய நாட்டுல அந்த அட்டைகளை தேய்ப்பதன் மூலமாக இந்திய பொருளாதாரத்தை நடத்தவே முடியாது. அதிலும் பாதுகாப்பே இல்லாம இருக்கு. 3 மாசத்துக்கு முன்பாக 30 லட்சம் அட்டைகள், அதுல இருக்கக்கூடிய ரகசிய எண்கள் வெளியாயிருச்சு என்று சொல்லி அதெல்லாம் கேன்சல் பண்ணி அதுக்கு பிறகு புது அட்டையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது எந்த விதமான ஒரு திட்டம் இல்லாமல் கருப்பு பணத்தை பிடிப்பதை மக்கள் வரவேற்பார்கள் என்று அதுக்கு ஓட்டு வாங்குவதற்காக இப்படி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே ஒழிய இது நடைமுறைக்கு ஒத்து வராத அறிவிப்புகள் தான். ஐயா, உங்களுடைய இணைவுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொண்ட அந்த கருத்துக்களுக்கு மிக்க நன்றி.